ஹெரிடஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்பீக்கர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின கித்தார் இசைக்கும் துறவி அப்படின்ற இந்த புக்கு. ஸோ இந்த புக்கில் இருந்து இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு 18 ஷார்ட் ஸ்டோரிஸ் இதில் இருக்குது. நான் அவரை பார்த்த உடனே போயிட்டு அழகாக சைன் வாங்கிட்டேன். எனக்கு இந்த புக்கில் சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு 200 தான் வச்சுருந்தேன். நான் அவர்கிட்டே போய் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி நீங்கள் 6 புக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு புக்குக்கு வந்து எனக்கு என்கிட்ட ஒரு புக்கு வாங்க தான் காசு இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அவர் இந்த புக்கு கித்தார் இசைக்கும் துறவி சஜஸ்ட் பண்ணார். ஸோ அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அழகாக வந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்து ஒரு 3 கதை நேற்று நைட்டு படித்தேன். அதில் ஃபஸ்ட்டு படித்த கதை வந்து பார்த்திங்கன்னா அவனது மௌனமும் அவளது மௌனமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்குது. 2 பேஜஸ் தான் இந்த கதை. ஓகே, அவனது மௌனமும் அவளது மௌனமும் தான் கதை பேர். அந்த புக் ரீடிங்னாலேயே ஒரு 2 பேர் பழக்கம் வருது. ஓகேவா, 2 பேருக்கு ரொம்ப பழக்கம் வருது. ஸோ அந்த பழக்கம் வந்து காதலாக மாறுது. அந்த காதலுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ புத்தக பிரியர்களாக 2 பேருமே இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி வருது. ஏன்னா 2 பேருமே ஒரு பெரிய நாவலை எடுத்துக்கிறாங்க. அந்த நாவலுக்குள்ளே என்ன போட்டி வருதுன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜை நான் படித்தேன் அப்படின்னா செகண்ட் பேஜ் நீ படிக்கணும், அதுவும் நீ சத்தமாக படிக்கணும். நான் ஃபஸ்ட் பேஜ் சத்தமாக படித்தா அது உனக்கு கேட்கணும், செகண்ட் பேஜ் நீ படிக்கிற அப்படின்னா அது எனக்கு கேட்கணும். ஸோ 2 பேருமே ஷேர் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணுறாங்க. 2 பேருமே வழக்கம் போல் அந்த ஒரு பெரிய நாவல், ஐ திங்க் ஒரு அண்ணாக்காரன் அடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படிக்க வேண்டியது வந்து பிஃபோர் நீங்கள் வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அண்ணாக்காரணினா கண்டிப்பாக படித்து ஆகணும். டால்ஸ்டாயோட அண்ணாக்காரணினா. ஸோ இவங்க 2 பேரும் இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் பேஜ் இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க, செகண்ட் பேஜ் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாவல் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சண்டை 2 பேருக்குள்ளே. இவன் என்ன பண்ணிடுறா, இந்த செகண்ட் பேஜை சைலண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிட்றான். இவனும் வந்து அவளை கேள்வி கேட்க முடியாமல் அப்படியே விட்டுட்டு கதை அவனுக்கு வந்து அந்த ஒரு பக்கத்து கதை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாமல் இவன் மண்டையை பிச்சுக்கிறான். என்னடா இது, வேறு எதில் டென்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, எனக்குலாம் அந்த ஒரு பக்கத்தை படிக்கலைன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரி அந்த ஒரு பக்கத்து கதை என்ன ஆகும்னு தெரியாமல், அதே வந்து நீ எனக்கு ஒரு கதை படிக்கலைல்ல, ஒரு பக்கம் நீ எனக்கு கதை படித்து காட்டல, அடுத்த பக்கத்தை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சைலண்ட்டாக படிக்கிறான். பட் சைலண்ட்டு. இப்போ அந்த பொண்ணும் சைலண்ட்டாக தான் படிச்சுது, அது இவனை கேட்கல. இதே மாதிரி இவனும் சைலண்ட்டாக படிக்கிறான், அது அந்த பொண்ணு கேட்கல. இப்படியே கிளாஷ் ஆகிட்டே இருக்குது 2 பேருக்குள்ளேயும். உடனே இவன் என்ன பண்ணிடுறான், அந்த கீழே இருக்க பேஜ் நம்பர் எல்லாத்தையும் 2ஆக இருக்கிறதெல்லாம் 3ஆக மாற்றிடுறான். 3ஆக இருக்கிறதெல்லாம் ஃப்ளை. ஸோ இப்போ 1எல்லாம் 2ஆக மாறிடுச்சு, 2எல்லாம் 3ஆக மாறிடுச்சு. ஸோ எல்லா பேஜுமே பேஜ் நம்பரும் மாறிடுச்சு இல்லையா. பேஜ் நம்பர் மாறினதுனால அவள் படிக்க வேண்டிய பக்கம்லாம் இவன் படிக்க வேண்டிய பக்கமாக மாறிடுச்சு. இவன் படிக்க வேண்டிய பக்கம்லாம் அந்த பொண்ணு படிக்க வேண்டிய பக்கம் ஆகிடுச்சு. இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, இது என் பக்கம்தான், நான் படித்த பக்கம்னு அந்த பொண்ணுக்கு தெரியும் இல்லையா, அந்த பொண்ணு பாட்டு படித்த தெரியும் இல்லையா அந்த புக்கோட பார்ட்ஸு. ஸோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணுறா, நம்பர் எழுதுனதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலரில் வட்டம் விடுறா, கோடு போட்டு வச்சிடறா, ரவுண்ட் போட்டு வச்சிடறா. ஓகே, ஸோ இதே மாதிரி போட்டே வராங்க. இதை பார்த்து அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குல்ல, ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டி வச்சிடறான். என் பக்கத்துலாம் வந்து நான் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன், இது ஏன் பக்கம் அப்படின்னு சொல்லி அவன் ஒட்டி வைக்கிறான். அதே மாதிரி அடுத்த நாள் அவள் அதை பார்க்குறா. அடுத்து பார்த்த உடனே அவன் நாய்க்குட்டி வரைய வைக்கிறான். எனக்கு நாய்க்குட்டி பிடிக்கும், நான் என் பக்கத்தில் நாய்க்குட்டி வரைஞ்சி வைப்பேன் இந்த நாவலில் அப்படின்னு அந்த புக்கில் அவள் பக்கத்துக்கு எல்லாமே நாய்க்குட்டி வரைகிறான். இவன் என்ன பண்ணுறான், எனக்கு பறவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பறவை ஒரு பக்கத்தில் எழுதுகிறான். இதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு வரி எழுதுகிறாரு, என்ன அப்படின்னா, நாயும் பறவையும் ஸ்நேகமாகவே இருந்தன அப்படின்னு சொல்லி ஒரு லைன் எழுதுகிறார். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எழுதுறதுக்கு அந்த புக்கில் ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா புக்கில் பாதி லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸ்லேயும் அடிச்சல் திருத்தி எழுதி ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி வரைஞ்சி வச்சதுனால இனாஃப் ஸ்பேஸ் அந்த புக்கில் இல்லை. அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், ஹைப்பர் ஆகிட்டு நாவலை கிழிச்சு போட்டான். இப்போது சண்டை இன்னும் முத்திருச்சு. இந்த நாவலை கிழிச்சு போட்ட தருணத்தில் இவளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா கர்ப்பம் தரிச்சிட்றான். ஸோ இந்த நாவலை தாண்டி அவங்க ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைய
அந்த பொண்ணு பெற்றெடுக்கிறான். ஸோ கடைசி லைன் இந்த புக்கில் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் எப்படி முடியுது அப்படின்னா, இந்த நாவலை கிழிச்சதாலே என்னவோ ஒரு அழகான நாவலுக்குள்ளே வாழ்கிறதுக்கு 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியுது. கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும். எப்படி சொல்ல, அந்த தாட்ஸ் வந்து அந்த அந்த அர்ஜு இருக்கும் தெரியுமா, புத்தக வாசிப்பு அப்படின்ற அந்த அர்ஜு இருக்கும் தெரியுமா, அது வந்து அந்த கேரக்டர்ஸ் 2 பேருக்குள்ளே நல்லா இருந்துச்சு. அவளது மௌனமும் அவனது மௌனமும் அப்படின்ற இந்த ஷார்ட் ஸ்டோரி. ஸோ செகண்ட் ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, செக்காவின் துப்பாக்கி. அது ஆண்டன் செக்கோவ் இருக்கார் இல்லையா, அவருடைய துப்பாக்கி. கதை எடுத்தோன்னே எப்படி ஆரம்பிக்கிறாரு, ஆண்டன் செக்காவின் கதையிலிருந்து துப்பாக்கி திருடு போனது. அதாவது அவர் ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்காராம், அந்த கதையிலிருந்து ஒரு துப்பாக்கி காணா போயிடுச்சான். ஓகேவா. இப்போது அந்த துப்பாக்கியை தேடி யார் போகிறா அப்படின்னா, அந்த கதாபாத்திரங்கள் அந்த துப்பாக்கியை தேடி போகுது. கொஞ்சம் க்ரேஸியாக இருக்குல்ல. அந்த துப்பாக்கியை தேடி அந்த கதாபாத்திரங்கள் போகுது. பிகாஸ் நிஜ உலகத்தில் இல்லாத இந்த கதாபாத்திரங்கள் தான் உலகில் இருக்க அந்த துப்பாக்கியை தேடுறதுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இந்த துப்பாக்கியெல்லாம் யார் இந்த கதாபாத்திரங்களை படைச்சது யார், ஆண்டன் செக்கோவ். ஸோ இந்த கதாபாத்திரங்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆண்டன் செக்கோவ்கிட்ட சொல்ல முற்படுதான். இப்படி சொல்ல முற்படுதான், இந்த மாதிரி உனக்கு ஒரு துப்பாக்கி காணா போயிடுச்சு, நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல விரும்பல. அவர் ஒரு கதை எழுதுவார் இல்லையா. ஸோ இப்போ அவர் எழுதுகிற கதை எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கேரக்டர் வந்து இந்த கதையில் வருதுன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து செகண்ட் ஸ்டோரிலையும் வரும், கேரி ஓவர் பண்ணுவார். அந்த ஏதாவது ஒரு கேரக்டரை மறுபடியும் அவரோட கதைக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த கதாபாத்திரங்கள் என்ன முடிவு பண்ணுது, அப்போ அவங்ககிட்ட சொல்லலாம், அவன் தான் எல்லா கதைக்குள்ளேயும் போகிறான் இல்லையா, அவங்ககிட்ட சொன்னால் ஆண்டன் செக்கா விட்டு அவன் சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுது. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் என்ன வந்து அந்த கதாபாத்திரத்தை பேசி இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி காணா போச்சு, நீங்கள் வந்து போயிட்டு அவர்கிட்ட எப்படியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து இன்னும் வேறு கதை எழுதுறதுனால இதெல்லாம் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஓகேவா. இப்போது இவர் வந்து ஒரு லவ் ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருக்கார். யார், ஆண்டன் செக்கோவ் லவ்வுக்கு பேர் போனவர். ஸோ அவர் ஒரு லவ் ஸ்டோரி எழுதிக்கிட்டு இருக்கார். எழுதிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு லைன் துப்பாக்கியை பற்றி லவ் ஸ்டோரியில் வருது. ஓகேவா. இவர் எழுதாத லைன் இந்த கதாபாத்திரங்களே எழுதுது. அந்த அவர் ரைட்டிங்கில் இந்த கதாபாத்திரங்களே ஒரு லைன் எழுதுது. லவ் ஸ்டோரியில் ஒரு துப்பாக்கி காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுது. செக்காவ் யோசிக்கிறாரு, நாம் எழுதுறது லவ் ஸ்டோரி, எப்படி இதில் வந்து துப்பாக்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது செக்காவ் ரியல் லைஃப்பில் இருக்க செக்காவ் ஒரு தாட் யோசிக்கிறாரு. ஓகே, எப்படியா இருந்தாலும் காதலுக்கு முடிவு வந்து துப்பாக்கி தானே, அதனால் துப்பாக்கி வந்ததில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ஸோ அதனால் அப்பயும் இந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன கோவம்னா, நாம் பாவம் கதாபாத்திரங்கள், அதன் உலகில் நடக்கும் மாற்றங்களை நம் உலகத்தினர் அறிவதே இல்லை. அதாவது கதாபாத்திரங்கள் வேர்ல்டில் நடக்கிற எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே ரியல் லைஃப் இன்சிடெண்ட்ஸ்க்கு தெரியவே வரப்போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படி, இப்போ அந்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, இந்த துப்பாக்கியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த லாஸ்ட் லைன் எழுதுறாரு. எப்படின்னா, அந்த காணாமல் போன துப்பாக்கி வாசகனையும் சுடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஒரு தேர்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மனிதர். டைட்டில் வந்து பழைய மனிதர். இந்த பழைய மனிதருக்கு எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாருன்னா, ஒரு பார்க்கில் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காரு, பழைய நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து கதர் வேஷ்டி, கட்டம் போட்ட சட்டை, அந்த கண்ணாடி போட்டிருக்காரு. அந்த கண்ணாடிலையும் லெஃப்ட்டு பக்கம் உடஞ்சிருக்கு. அந்த லெஃப்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, உடஞ்சி போன பகுதியை கயிறு போட்டு கட்டி உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்குற ஒரு தேர்ட் பர்சன் அப்படியே அந்த ரெகுலராக பார்க்க சுற்றுவாங்க இல்லையா, அவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த முகம் தெரியாத ஒரு நபருக்கும் இந்த பழைய மனிதருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இல்லை, கான்வர்சேஷன் கூட கிடையாது. அவங்க எப்படி அவரை பற்றி இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த பழைய மனிதரை பற்றி இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது தான் கதை. ஓகேவா. ஸோ இந்த மனுஷன் வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஒரு ரவுண்டு வராரு, கண்டுக்கல. யார் இவன், ஒரு ஆள் வித்தியாசமாக இருக்கானே இவன், அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்காரு. செகண்ட் டைம் வராரு, பழைய நியூஸ் பேப்பரை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த ரவுண்ட்ஸ் வர்றப்போ டேட்டை கவனிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் என்ன டேட் இருக்குது அப்படின்னு கவனிக்கிறாரு. என்ன டேட் அப்படின்னா 99 நவம்பர் 12
அப்போது வந்து அந்த டேட் வருது. 5th டைம் அந்த பார்க்கை சுற்றி வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தலைப்புச் செய்தியை பார்க்குறாரு. அந்த தலைப்புச் செய்தி என்ன அப்படின்னா, சத்தியவாணி முத்து மரணம் அப்படின்னுது. ஐ திங்க் அந்த 3rd பர்சனே சொல்கிறாரு, இது வந்து அவர் வந்து ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி மேக்ஸிமம் அவர் வந்து அந்த பார்க்கே ஒரு 30 to 40 ரவுண்ட் சுற்றுறவர். ஸோ அப்படி ஒவ்வொரு வாட்டி சுற்றும்போது இவர் ஒவ்வொரு வாட்டி புதுசாக அந்த பேப்பரில் கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்றாரு. பிகாஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நடுவில் எஸ். ராமகிருஷ்ணன் ஒரு வழி எழுதுறாரு. என்ன தெரியுமா? நான் அதை படிக்கிறேன். உலகம் கைவிட்ட ஒன்றை கையில் எடுத்து ஆசையாக படிக்க யாரோ இருக்கிறார்கள் என்பது புரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த 3rd பர்சன் நினச்சிட்டு வீட்டுக்கு போயிடறான். இப்போது அடுத்த நாள் இவன் பார்க்குள்ளே வந்தோடனே இந்த பழைய மனுஷனை தான் தேடுறான். இவன் எங்கே இருக்கான், இவன் எங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோடனே ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இவன் தான் தேடுது. இவன் பார்க்குறான் வந்து அதே மாதிரி வேறு ஒரு பழைய பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. உட்காந்து இந்த வாட்டி அதே மாதிரி நோட் பண்ணுறாரு. இவன் நினைக்கிறான், ஏன் வந்து எனக்கு இவன் மட்டும் பழைய ஆளாக தெரியுறான். எனக்கு வந்து இந்த பார்க் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பார்க்கு. இங்கே இருக்க மரம் எல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மரம். இங்கே இருக்க பெஞ்செல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மரம். ஆனால் இது எதுவுமே எனக்கு பழசாக தெரியல. இவன் ஒருத்தன் பழைய பேப்பர் படிக்கிறதுனால மட்டுமே ஏன் வந்து எனக்கு இவன் புதுசாக தெரியுறான் அப்படின்னு. இப்போது இந்த சந்தேகத்தோட 2வது ரவுண்டு வரான். இது 2வது நாள் ரவுண்ட்ஸ் வரும்போது பார்க்குறான், இந்த வாட்டி 1986 வர பேப்பர், ஆகஸ்ட்டில் வந்த பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அதில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில், அந்த நியூஸ் பேப்பரில் ஃபிலிமோட அந்த படத்தோட வெளியீட்டு விழா போட்டிருக்காங்க. அந்த படம் பேர் என்னன்னா புதுக்குடித்தனம். அப்படி ஒரு படத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இந்த வாட்டி அவன் வரும்போது அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறான். யாருன்னே தெரியலங்க, இந்த ஆள் ஒரு மாதிரி டீலில் உட்காந்து பழைய பேப்பராக படிச்சுன்னுக்கிறான் அப்படின்னு சொல்லி. அவன் ஃப்ரெண்டோட செல்வம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விடுங்க ஏதாவது சிபிசி ஐடியா இருக்கும், அவன் பாட்டு வந்து யாரும் நோட்டம் பார்க்குறது கூட உட்காந்துருப்பான், அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க, வாங்க நம்ம போயிடலாம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம் அப்படி கூட இருக்கலாம், நம்ம இந்த பக்கம் இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த அவர் பக்கத்தில் போகாமல் அப்படி நான் வந்துடுறாங்க. ஓகேவா? இப்போது இந்த பழைய மனுஷனுக்கும் இந்த புது மனுஷனுக்கும் வந்து ஒரு கனெக்ஷனே இல்லை தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, இந்த இருக்க இந்த பழைய உலகத்தில் இப்போ இருக்க இந்த புதிய உலகத்தில் எங்கோ ஒரு பழைய மனுஷன் இருந்துக்கிட்டே இருக்கான்ல, அது ரொம்ப புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு இன்னும் ஒரு லைன் எழுதுறாரு எஸ். ராமகிருஷ்ணன். இதுதான் ஸ்டோரியோட பெஸ்ட் பார்ட். என்ன அப்படின்னா, எங்கோ எப்போ இருந்தோ கேட்குற குயில் சவுண்டு நமக்கு வந்து புதுசாக இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த குயில் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, இங்கே போகும்னு தெரியாது. ஆனால் அது இப்படி பாஸ் பண்ணும்போது அந்த குயில் சவுண்டு வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. அது மாதிரி தான் இந்த மனிதர்கள் எல்லாமே. அவங்க உலகத்தில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. நிகழ்காலம் அவங்களுக்கு கசக்குதோ என்னமோ, இல்லை நிகழ்காலத்தை விட்டு அந்த பழைய காலத்தை விட்டு அவங்க வரலையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறார். ஸோ இந்த கிட்டார் இசைக்கும் துறவி அப்படின்ற இந்த கதையில், இந்த புக்கில் இருந்து 3 கதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்மிங் Jan 3 வந்து சென்னை புக் ஃபேரு. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த புக் வாங்கிக்கலாம். ஆர் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தேசாந்திரி பதிப்பகமோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். 0.5% கூட இது ப்ரொமோஷன் கிடையாதுயா, இந்த புக்கு நல்லா இருக்கேன்னு படிச்சதான்.